பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு ஆசீர்வாதமான நாள், ஒரு கிருபை நிறைந்த நாளை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் போகும் வழியை அவர் அறிவார். நம்முடைய வழியை அறிந்திருக்கிற கர்த்தர், நான் போகிற வழி. நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா, கஷ்டத்தில் இருக்கும்போது நான் போகிற வழியை ஒருத்தருமே பார்க்கலையே, ஒருத்தருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே. பெரிய பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, ஐயோ என் வழியை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்களே. கர்த்தர் சொல்றாரு, நான் வழியை அறிந்திருக்கிறேன். யோபு ஒரு நம்பிக்கையோடு சொல்றாரு, நான் போகிற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு பலவீனம் தான், இன்னைக்கு போராட்டம் தான், இன்னைக்கு நிந்தை தான், இன்னைக்கு ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு அனுபவம் தான். எனக்கு ஆலோசனை சொல்ல வந்தவர்களும் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்கள் தான். ஆனால் நான் இந்த போகிற இந்த வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், வழியை அறிந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த போராட்ட வழியில் என் கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் அவர் நம்முடைய காரியத்தை அறிந்து கொள்ளாதிருக்கிற தேவன் அல்ல, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். யோபுவை அறிந்திருந்தார், யோபனுடைய பாதையை கர்த்தர் அறிந்திருந்தார், அவனுடைய வழியை அறிந்திருந்தார். ஆனால் யோபுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, நான் போகிற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே நிச்சயமா நான் இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் கர்த்தர் கொடுத்து என்னை ஆசீர்வதிக்க போறார். என்னை நிந்திக்கும்படி வந்த என் நண்பர்களுக்கு முன்னாடி என் தலையை கர்த்தர் உயர்த்த போறார். ஏன்னா என் வழியை கர்த்தர் அறிவார். தேவ பிள்ளையே, நம்முடைய ஒவ்வொருவருடைய வழிகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். பயப்படாதீங்க. நம்ம இந்த வழியில், இந்த போராட்ட பாதையில், இந்த பலவீன பாதையில், இந்த கஷ்டத்தின் பாதையில், இந்த கண்ணீரின் பாதையில், இந்த நிந்தையின் பாதையில் கர்த்தர் நம்ம கூடவே கடந்து வந்து எல்லாவற்றையும் மாற்றி நாம் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க போகிறோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. கிருபை நிறைந்த இந்த வேளையிலே நாங்கள் எங்களை தாழ்த்தி நம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும், வல்லமையின் கரம் எங்களோடு இருக்கட்டும், தேவ தயவு எங்களோடு இருக்கட்டப்பா. எங்கள் வழியெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறேன். நீர் தொடர்ந்து எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், கிருபைதாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.